அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஹுதுபாக்களிலும் இங்கே வரக்கூடிய ஹதீப் நான் மேலே ஓதி காட்டிய 3 குர்ஆன் வசனங்களையும் மறக்காமல் ஓதி காட்டுவார்கள். சில நேரம் அந்த 3 குர்ஆன் வசனங்களும் எங்களுக்கு பாடமாக இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு ஹுதுபாக்களிலும் இந்த 3 குர்ஆன் வசனங்களையும் சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள். அப்படி என்றால் இந்த மூன்று வசனங்களும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? தக்வல்லாஹ். நாங்கள் இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் இன்றைக்கு முஸ்லிம் சூழல்ல பள்ளிக்கு நேரத்தோடு வந்து அல்லாஹை பற்றி நிறைய பயப்பட்டு அல்லாஹ் பற்றி நிறைய நம்ம ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்குள்ள இருக்கின்ற இந்த தக்வா பள்ளிக்கு வெளியிலே இருக்க வேண்டும். நாங்க இந்த ஊர்ல எப்படி அல்லாஹ் பாய்ந்து வாழ்கின்றோமோ அதே பயம் வெளிநாட்டுக்கு போயிட்டால், வெளியூருக்கு போயிட்டால், அல்லது தனியே நாங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் பற்றிய பயம் எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் சேர்ந்து இருக்கின்ற பொழுது அல்லாஹ் பயந்து வாழ்கின்றோம். தனிச்சு சென்றால் இரவு நேரத்தில் நாங்கள் தூங்க போகின்றோம், யாருமே கிட்ட இல்லை, மொபைல் போன்ல நிறைய சைத்தானியத்தான காட்சிகள் இருக்குது. இங்க எத்தனை பேர் அந்த நேரத்தில் அல்லாஹ் பயந்து அல்லாஹ் என்ன பார்க்கின்றான், யாரு பார்க்காவிட்டாலும் என்ற ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற தக்வா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். இதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி மறக்காமல் 3 குர்ஆன் வசனங்களும் கருப்பொருளாக சொல்லித் தருகின்ற இந்த ஆயத்தை ஞாபகமூட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்க இருந்தாலும், நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும், எங்களுக்கு ஷைத்தான் எங்களை லேசாக வளர்ச்சி போடக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ற ஒவ்வொரு யோசனைக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லாஹ் என்ன நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான் என்ற தக்வா எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமாக வர வேண்டும் என்பதை ஆரம்பத்தில் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். கொஞ்சம் நெருக்கமாக வந்துருங்க. பின்னால் வரக்கூடிய சகோதரருக்கு லேசாகிக்கும், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். கொஞ்சம் நெருக்கமாக வந்துருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுதுபாவில் ஒரு முஸ்லிம் நல்லவனாக அல்லது கெட்டவனாக வாழ்வதற்கு நிறைய பங்களிப்பு அளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதிதான் நாங்கள் வாழக்கூடிய சூழல் என்பது. நாங்கள் வாழக்கூடிய சூழல் எங்கட பாஷையில சொல்ல போனால் நாங்கள் சேர்த்து வாழக்கூடிய ஆட்கள், எங்கட கூட்டாளிமார்கள் அல்லது எங்கட பேக்ரவுண்ட், இப்படி என்று எங்களுக்கு எங்கட பாஷையில விளக்கத்துக்கு சொல்லலாம். இன்றைக்கு நாங்க நிறைய பேர் அல்லாஹ் பயந்து வாழ்கின்றோம் என்றால், அல்லாஹுடைய கடமையில பொறுப்போக்கு இல்லாம மறுமை சிந்தனையோட நாங்க இந்த உலகத்துல வாழ்கின்றோம் என்றால், முதலாவது அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டியிருக்கின்றான். அது முதலாவது விஷயம். 2வது மிக முக்கியமான விஷயம், நாங்க வாழக்கூடிய சூழல். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த சூழல் ஒரு இஸ்லாத்துல விஷயத்துல தாக்கம் செலுத்துவதை விட நாங்க நிறைய பார்க்கலாம். உலக விஷயம் என்று வருகின்ற பொழுது உலக விஷயத்திலும் இந்த சூழல் தாக்கம் செலுத்துவதை பார்க்கின்றோம். உதாரணமாக, ஒரு மனுஷன் இருக்கின்றார், அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் எழுதக்கூட தெரியாது, பேசக்கூட தெரியாது. ஈரோப்புக்கு போயிட்டு வாராரு, 5 வருஷம் கழிச்சுட்டு வாராரு. அந்த சூழல் ஆங்கிலம் பேசக்கூடிய சூழல். இங்க வந்தால் சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவரை நாங்க பார்க்கின்றோம். இதன் காரணம் என்ன? சூழல் தாக்கம். அந்த சூழல் மாறியதன் காரணமாக அவருக்குள்ள ஒரு ஆற்றல் வருகின்றது. இப்படி நல்ல விஷயங்களை நாங்க நல்ல சூழல் அடைந்து கொள்வோமாக இருந்தால் நாங்க நல்லவர்கள். இதே போலதான் ஊர்ல சில நேரம் நல்லவராக இருப்பாரு, மார்க்கத்தோடு 5 நேரம் பள்ளிக்கு தொழிட்டு வரக்கூடியவராக இருப்பாரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வராரு, சூழல் சரியில்லை, அந்த சூழல் இஸ்லாமிய சூழல் கிடையாது. ஊருக்கு வந்து பார்த்தால் தொழுகையும் இல்லை, அல்லாஹ் பத்திய பயமும் இல்லை, முஸ்லிம் என்ற எந்த அடையாளமும் இல்லாம அவர் வாழ்வதா பார்க்கலாம். இப்படி சூழல் மாறுகின்ற பொழுது எங்களுடைய அனைத்து விஷயங்களும் மாறுகின்ற விஷயத்தை நாங்கள் அடிப்படையாக புரிந்து வைத்திருக்கின்றோம். அதே போலதான் எங்களுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சில நேரம் சிலாக்கள் நடத்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வார்த்தால அல்லது வெளியூருக்கு போயிட்டு வார்த்தால மாறுவதை நாங்க பார்க்கலாம். இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, என்ன இருந்தாலும் இன்றைக்கு நாங்க இந்த உலகத்துல நல்லவர்களாக வாழ்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் நாங்க வாழக்கூடிய சூழல் தான். கெட்ட சூழலிலும் நல்லவர்கள் இருக்கலாம், ஆனா குறைவு. விகிதாசாரம் என்று பார்க்கின்ற பொழுது நல்லவர்கள் கூட கெட்ட சூழலுக்கு போய் கெட்டவர்
அனுபவத்துல பார்த்திருக்கின்றோம். ஆகவே நாங்க இந்த உலகத்துல அல்லாஹ் பயந்து வாழ வேண்டுமா இருந்தால், எங்கட வாழ்க்கை மர்ம வாழ்க்கையாக இருக்கணும், மறுமையில வெற்றியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நாங்க வாழக்கூடிய சூழலை சரி செய்வது கட்டாய கடமை. அது பெரியவர்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாங்க வாழக்கூடிய சூழலை சரி செய்வது என்பது மிக முக்கியமான கட்டாய கடமை. மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? நாங்க நிறைய பேர் தெரிஞ்சு வைத்திருக்கின்ற ஹதீஸ், ரசூல்லாவோட காலத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு சம்பவத்தை ரசூல்லா சஹாபாக்களுக்கு படிப்படியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன ஹதீஸ்? 99 கொலை செய்து 100 கொலை செய்த மனிதர், 99 கொலை செய்துவிட்டு அந்த மனிதர் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்ட பயம் வந்து, நான் 99 கொலை செஞ்சுட்டேன், பெரிய பாவியாக நான் இருக்கின்றேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்ற ஏக்கத்தோட கவலையோட இவர் ஒருத்தர் போய் பத்துவா கேட்கின்றார். எனக்கு தௌபா இருக்கின்றதா இல்லையாண்டு பத்துவா கேட்கின்றார். அவர் எடுத்ததோட சொன்னாரு, உனக்கு தௌபா இல்லை, நீ 99 கொலை செய்திருக்கின்றாய், உனக்கு தௌபா இல்லை. அவர் இல்மை கற்றிருக்கவில்லை, பத்துவா கொடுக்கக்கூடியவர் இல்மா ஆலிமா இருக்கவில்லை, ஒரு ஆபிதாகத்தான் இருந்தார். அப்ப அவரு உனக்கு தௌபா இல்லை என்றதோட வந்த கோபத்தில அவர் அவரையும் கொலை செய்து விடுகின்றார். மொத்தமாக 100 கொலை. 100 கொலை செய்துவிட்டும் அந்த மனிதனை உள்ள முறுத்துகின்றது, எனக்கு தௌபா இருக்க வேண்டுமே, நான் திரும்பி வாழ வேண்டுமே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று ஆலிமிடத்திலே போய் பத்துவா கேட்கின்றார். எல்மை படித்த மார்க்கத்தை படித்தவரிடத்திலே போய் பத்துவா கேட்கின்றார். இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கின்றார்? ஆம், உனக்கு தௌபா இருக்கின்றது, ஆனால் உன்னுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் கெட்டவர்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலிருந்து நல்லவர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு நீ போகணும். கெட்டவர்கள் இந்த ஊர்ல வாழ்கின்றார்கள், உன்னை திருந்த விட மாட்டார்கள், உன்னை பாவியாகவே அப்படியே ஆக்கி விடுவார்கள். அதனால இந்த ஊரை விட்டுட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு போக வேண்டும் என்று நல்லவர்கள் வாழக்கூடிய ஒரு ஊரை காட்டிக் கொடுக்கின்றார். இவரும் என்ன செய்கின்றார் என்றால், அந்த ஊரை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய அந்த ஊரை நோக்கி பயணம் செய்கின்றார். இடையில அவருக்கு மௌத்து வருகின்றது. இந்த நேரத்தில் ரஹ்மத்துடைய மலக்குமார்களுக்கும் அதாபுடைய மலக்குமார்கள வாக்குவாதம் நடக்குது. என்ன வாக்குவாதம்? இவரு பாவியாக இருக்கின்றார், 100 கொலை செய்திருக்கின்றார், அதனால அதாபுடைய மலக்குமார்கள் நாங்கள் தான் இவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று வாதிடுகின்றார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொல்கின்றார்கள், இல்ல, தௌபாவுடைய நோக்கத்தில் இவர் வந்திருக்கின்றார், அல்லாஹ்வுடைய தௌபாவை அங்கீகரித்திருப்பான், அதனால ரஹ்மத்துடைய மலக்குகளாகி நாங்கள் தான் இவருடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு மலக்கை அனுப்பி அவர்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கின்றார். ஏன்னா, இந்த மனிதர் நல்லவர்கள் வாழக்கூடிய பூமியை அண்மித்திருந்தால், கிட்டவாகி இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அவருடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்ளட்டும். அல்லது கெட்டவர்கள் வாழக்கூடிய பூமியில தான் இருக்கின்றார்கள், நல்லவர்கள் வாழக்கூடிய பூமி அண்மிக்கவில்லை, கிட்டவாகவில்லை என்றிருந்தால் அதாவுடைய மலக்குமார்கள் அவருடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்ளட்டும். அந்த மனிதர் ஏதோ செய்த நலவின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனின் மீது காட்டி இரக்கத்தின் காரணமாக அந்த மனிதர் நல்லவர்கள் வாழக்கூடிய பூமி அண்மித்திருந்தார். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய 100 கொலை செய்த அந்த கொலையாளுடைய ரூஹை கைப்பற்றிய வரலாறு புகாரியிலே சஹீஹாக இடம்பெற்றிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சம்பவம் நிறைய பாடங்களை படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தந்தாலும் இதுல முக்கியமாக நாங்க விளங்கக்கூடிய விஷயம், இன்றைக்கு உலகத்துல நாங்க நல்லவராக வாழ வேண்டுமாக இருந்தால் எங்கட சூழல் என்பது மிக முக்கியமானது. நாங்க வாழக்கூடிய இடம், நாங்க வாழ்கின்ற எங்கட ஊரு, எங்கட சூழல் மிக முக்கியமாக தாக்கம் செலுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, இன்றைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் முழுமையான தாடியோட ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்து அமளிபாத்தி விஷயத்தில் எந்த குறைபாடும் இல்லாம அல்லாஹுக்கு 5 நேரம் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் நாங்க வாழக்கூடிய இந்த சூழல். இந்த இடத்துல இந்த மஸ்ஜித் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், இந்த இடத்துல மஸ்ஜிதுல் ஃபௌசான் என்ற பெயர்ல இந்த மஸ்ஜித் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். இந்த இடம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, ஆகவே ஒரு ஊர்ல மஸ்ஜித் வருவது என்பது அந்த இடம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடமாக மாறுவதற்கு மிக முக்கியமான அடையாளம். அந்த இடத்துல அந்த மக்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு மிக முக்கியமாக வழிகாட்டக்கூடியது மஸ்ஜிதுகள் என்பதை நாங்க மறந்துவிடக் கூடாது. ஆகவே நாங்க இந்த உலகத்துல நல்லவர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களை சூழலை சரி செய்வது மிக முக்கியமான கடமை. ரசூலுடைய வரலாற்று நிறைய சம்பவங்கள் எடுத்துக்கொண்டே போகலாம். ரசூலா மக்காவுல தஅவா பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். தஅவா பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கின்ற விஷயத்துல இடையூறு வருது, தடைகள் வருது, அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நீங்க என்ன செய்யுங்க, மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்க. தாயிஃபுக்கு போகின்றார்கள். போன உடனே அங்க எதிர்பார்த்த விஷயமாக நடக்கவில்லை. மீண்டும் திரும்பி அடியோட வேதனையோட சோதனைகளுக்கு மத்தியில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு திரும்பி வருகின்றார்கள்.
மீண்டும் 13 வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹு தாலா நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு நோக்கி பயணிக்குமாறு கட்டளையிடுகின்றான். மதீனாவுல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூழலை சரி செய்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான சூழல், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள், நல்ல பண்போடு இருக்கக்கூடிய மக்களை சரி செய்து விட்டு கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 8ல ஃபத்ஹ் மக்கா என்று நடைபெறுகின்றது. ரசூலுல்லாஹ் மீண்டும் மதீனா மக்காவை நோக்கி வருகின்றார்கள். மக்கா ரசூலுடைய கைவசம் வருகின்றது. மக்கா ரசூலுடைய கைவசம் வருகின்றது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிக்கலாம்? நான் வாழ்ந்த பூமி, இவ்வளவு காலம் நான் வாழ்ந்து விட்டேன், நான் பிறந்த பூமி, என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பூமி, நான் வியாபாரம் செஞ்ச பூமி என்று மதீனாவை விட்டு மக்காவிலே ரசூலுல்லாஹ்வுக்கு வந்திருக்கலாம், தங்கியிருக்கலாம். ஆனால் மக்காவை விட மதீனா சூழல் நல்ல சூழலாக அமைந்திருந்தது. மக்காவை விட மதீனா சூழல் என்பது மார்க்கத்தை சொல்கின்ற விஷயத்தில, மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற விஷயத்தில மதீனா வாசிலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நல்ல சூழலாக இருந்த காரணமாக ரசூல் என்ன செய்தார்கள்? மதீனாவிலேயே தன்னுடைய இறுதி அந்த நேரத்தை கழித்ததை வரலாறு நமக்கு சாற்றாக சொல்லித் தருகின்றது. அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, நாங்க வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களை சூழலை சரி செய்வது மிக முக்கியமான கடமை. சூழல் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமாக அடிப்படையாக சொல்ல வேண்டிய இடம்தான் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வீட்டுச் சூழல். எங்களுடைய வீட்டுச் சூழலை நாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில சரி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்க மார்க்கம் உள்ளவர்களாக இருப்போம், எங்களுடைய பிள்ளைகள் மார்க்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வீட்டு சூழலில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபர் தான் வீட்டில் இருக்கக்கூடிய தாய், பெண், எங்களுடைய மனைவி. இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன். இந்த ஹதீஸ் சரியாக கவனிங்க. ஒரு பெண்மணி 4 விடயங்களை அடிப்படையாக கொண்டு திருமணம் முடிக்கப்படுகின்றாள். ஒன்று, அந்த பெண்ணுடைய அழகு, அந்த பெண்ணுடைய சொத்து, அந்த பெண்ணுடைய பரம்பரை குடும்பம். ரசூலுல்லாஹ் 4வது சொன்னார்கள், வலிதீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை அடிப்படையாக வைத்தும் திருமணம் முடிக்கப்படுகின்றாள். ஃபதுஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக, மார்க்கமுள்ள பெண்ணை நீங்கள் தேடி திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை பரக்கத்துள்ள வாழ்க்கையாக அமையும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அப்படி என்றால் நம்முடைய வீட்டு சூழல் நல்ல சூழலாக அமைய வேண்டுமாக இருந்தால் நம்முடைய மனைவிடத்தில கட்டாயமாக மார்க்க பக்தி வர வேண்டும், அல்லாஹை பற்றிய அந்த பயம் கட்டாயமாக வர வேண்டும். நம்முடைய தாய்மாரிடத்துல கட்டாயமாக அல்லாஹ் பற்றிய பயம், வீட்டு சூழலை இஸ்லாமிய சூழலாக அமைக்க வேண்டும் என்ற அந்த தேவை, அந்த ஆர்வம் வருமாக இருந்தால் நம்முடைய வீட்டு சூழல் நல்ல சூழலாக அமைதியை பார்க்கின்றோம். அன்புக்கு இஸ்லாமியர்கள் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சில பேர் திருமணத்துக்கு முன்னால கெட்டவர்களாக இருப்பார்கள், தொழமாட்டார்கள், அல்லாஹ் பற்றிய பயம் இருக்காது, பள்ளி பக்கமே வந்திருக்க மாட்டார்கள். மார்க்கம் உள்ள பெண்ணை தேடியோ அல்லது அல்லாஹ்வோ ஏற்பாடு செய்து கொடுத்து வரக்கூடிய மனைவி மார்க்கமுள்ள மனைவியாக அமைந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை மாறுது. அல்லாஹ் தொழுகின்றார், அல்லாஹ் பற்றிய ஞாபகம் ஊட்டுகின்றார், கெட்டவராக இருந்தவர் நல்லவராக மாறுகின்றார். சில நேரம் திருமணத்துக்கு முன்னால் நல்லவராக இருப்பாரு, அல்லாஹ்வுடைய விஷயத்துல, தொழுகை விஷயத்துல, அல்லாஹ்வுடைய கடமை விஷயத்துல எல்லாம் பொறுப்போக்கு இல்லாம பெர்ஃபெக்ட்டாக செய்யக்கூடியவர் இருந்திருப்பாரு. ஏதோ உலக நோக்கத்துக்காக வேண்டி திருமணம் முடித்திருப்பார், மார்க்கத்தை பார்த்திக்க மாட்டாரு. மார்க்கம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறுவதை நாங்க எங்க அனுபவத்துல பார்த்திக்கிறோம், சமூகத்துல நிறைய பேர் நாங்க பார்த்திக்கிறோம். அப்படி என்றால் இப்படியான விஷயங்கள் சொல்லித்தருகின்ற மிக முக்கியமான பாடம், வீட்டுக்குள்ள மனைவி என்பவள் கட்டாயமாக மார்க்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு பாடமாக சொல்லித் தருகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியை பற்றி சொல்கின்ற பொழுது நிறைய விஷயத்தில் சொல்லித் தருகின்றார்கள். அத்துன்யா மதா, இந்த துன்யா என்பது சொற்பமான ஒரு இன்பம் தான், கொஞ்சமான ஒரு இன்பம் தான். வகைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. சுப்ஹானல்லாஹ், அந்த சொற்பமான இன்பத்திலும் நலவு தெரியுமா? சாலிஹான மனைவி. சொற்பமான இன்பத்திலும் அல்லாஹ் தஆலா எதிலே ஹைரை வைத்திருக்கின்றான், எதிலே நலவை வைத்திருக்கின்றான் என்றால் சாலிஹான மனைவி. அல் மர்அத்து ஸாலிஹா, நபி ரசூல் சொல்றார்கள், சாலிஹான மனைவி என்றால் யார்? இதா நபர இலைஹா சர்ரத்ஹு, அந்த மனைவியை நீ பார்த்து விட்டால் உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். நாம வெளியில வேலை செஞ்சுட்டு, தொழில் செஞ்சுட்டு, ஜொப்ப செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போற நேரத்துல சலாம் சொல்லி கொண்டு மனைவி அல்லது நாங்க சலாம் சொல்லி கொண்டு போற நேரத்துல அந்த மனைவி எங்களை வரவேற்கின்ற விஷயத்திலேயே அந்த சந்தோஷத்தை நாங்கள் உணர்ந்து விடுகின்றோம். இது யாருக்கு இருக்குது? அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி. வைதா அமரஹா அதாஅத்துஹு, அந்த மனைவிக்கு நீங்க ஏதாவது ஒன்றை ஏவிவிட்டால், ஆகுமான ஒன்றை ஏவிவிட்டால், உலக விஷயமாக இருக்கலாம், மார்க்க விஷயமாக இருக்கலாம், நீங்க கட்டளையிட்டு விட்டால் அது அப்படியே அதை காதுகாத்து கேட்பாள், அதற்கு கட்டுப்படுவாள். வைதா காப அன்ஹா ஹஃபிலத்துஹு, நீங்க எப்பயாவது ஒரு நாள் விட்டு நீங்க வெளியேறி விட்டால், நீங்க இல்லாத நேரத்துல
அது கொஞ்ச நேரமாக இருக்கலாம், ரொம்ப நாளாக இருக்கலாம். ஏதோ நீங்க இல்லாத நேரத்தில் அந்த பெண்மணி உங்களை பாதுகாப்பாள். அப்படி என்றால் அந்த பெண்மணி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாள். உங்களோட பிள்ளைகள் விஷயத்துல, மார்க்க விஷயத்துல, வீட்டு குடும்ப விஷயத்துல, கடமை விஷயத்துல, வேலை விஷயத்துல, பிள்ளைகளை மார்க்கத்தோட வளர்க்கின்ற விஷயத்தில எல்லாம் அந்த பெண்மணி நிறையவே கவனம் செலுத்துவாள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இந்த பெண்மணிகளை நம்முடைய வீட்டு சூழல் கட்டாயமாக உருவாக்க வேண்டும். நாங்கள் நினைச்சிடக்கூடாது கட்டாயமாக வீட்டுல பெண்கள் தான் மார்க்கத்தோடு இருக்கணும், மாப்பிளமார மார்க்கத்தோடு இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. கணவன்மாரும் எப்படி இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. நபிகள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேள்வி நிச்சயமாக கேட்கப்படும். அதில் சொன்னார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை, வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பானவர், வீட்டில் இருக்கின்ற அவருக்கு கீழே இருக்கின்ற அனைவருக்கும் பொறுப்புதாரி. மனைவிக்கு பொறுப்பு, பிள்ளைக்கு பொறுப்பு, ஒவ்வொரு விஷயத்திலும் நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். ஆகவே நம்முடைய வீட்டு சூழல் நல்ல சூழலாக அமைய வேண்டுமாக இருந்தால், மார்க்கமுள்ள சூழலாக அமைய வேண்டுமாக இருந்தால், மனைவிடத்தில எப்படி மார்க்கம் இருக்க வேண்டுமோ அதே போன்று கணவன்மாரிடத்திலும் மார்க்கம் என்பது மிக முக்கியமானது. மார்க்கம் என்றால் நாங்கள் நினைச்சுக் கொள்கின்றோம் வீட்டுல குர்ஆன் ஓதணும், 5 நேரம் தொழணும், அல்லாஹ் பத்தியே பேசணும், இதெல்லாம் மார்க்கத்தின் ஒரு பகுதிதான். மார்க்கத்துல நாங்க மறந்து இன்னொரு பகுதி இருக்குது. கணவன்மார் விலகிக் கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான பகுதி என்னென்றால், வீட்டுக்கு நேரம் கொடுப்பது என்பதும் மார்க்கத்தின் மிக முக்கியமான பகுதி. இன்னைக்கு நாங்கள் தொழில் என்று, வேலை என்று, அல்லது விளையாட்டு என்று வீட்டுக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கின்றோம் என்றால், வீட்டை பத்தி எங்களுக்கு கணக்கில்லாமல் இருக்கின்றோம் என்றால், மனைவியோட சரியாக பேசுறல்ல, நேரம் கொடுக்கிறல்ல, பிள்ளைகள் விஷயத்துல கணக்கில்ல, வெறுமனே தொழில் தொழில் என்று பணம் என்று நாங்கள் தெரிகின்றோம் என்றால், கேட்டா சொல்லுவாங்க குடும்பத்துக்காக வேண்டித்தான் கஷ்டப்படுறேன். கேட்டா சொல்றது மனைவிக்காக வேண்டி, மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைகள் விஷயத்துல நாங்கள் கவனம் எடுக்கணும், பிள்ளைகள் படிப்புக்கு செலவழிக்கணும் என்றுதான் சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைகளோட குடும்பத்தோட நேரம் ஒதுக்காம நாங்கள் இருக்கின்றோம் என்றால், குறிப்பாக இரவு நேரம் என்பது வீட்டோடு இருக்க வேண்டிய நேரம், மனைவியோட கதைக்க வேண்டிய நேரம், பிள்ளைகளோட சந்தோஷமாக கதைத்து மனம் விட்டு கதைக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நாங்க தொழில் என்று சொல்லி, பணம் என்று சொல்லி, ஆகுமானதாக இருக்கலாம், ஆகாதாக இருக்கலாம், சமூகத்தில ஏற்றுக்கொண்ட விஷயமாக இருக்கலாம், அல்லது ஹராமான விஷயமாக இருக்கலாம், எப்படியோ நாங்க நேரம் ஒதுக்காம நாங்க உலகம் என்று நாங்க பணத்தின் பக்கம் திரும்பி பணத்தின் பக்கம் நாங்க செல்வோமாக இருந்தால், நிச்சயமாக நாங்க நினைச்சுக்கொள்ளணும், வீட்டுல மார்க்க சூழல் நிச்சயமாக நமக்கு உருவாக்க முடியாது. மனைவியோட பேசணும், கதைக்கோணும், பிள்ளைகள விஷயத்துல பேசணும், கதைக்கோணும், இதெல்லாம் கணவன் இடத்துல வரக்கூடிய மிக முக்கியமான பண்பு. சூரா லுக்குமான் என்ற அந்த நல்லடியார் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற உபதேசத்தை எடுத்து பாருங்க. என்னுடைய அருமை மகனே, இறக்கமாக பேசுகின்றாரே, அல்லாஹ் பத்தி சொல்கின்றாரே, மார்க்கத்தை சொல்கின்றாரே, ஈமான சொல்கின்றாரே, அக்கீதாவை சொல்கின்றாரே, தொழுகின்ற விஷயத்தை சொல்கின்றாரே, ஹராம் ஹலாலை விளங்கப்படுத்துகின்றாரே. சூரா லுக்குமானை புரட்டி பாருங்க, குர்ஆனை பற்றி வாசியுங்க. ஒரு வாப்பா மகனோட எப்படி வாழ்ந்தது என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம், முன்மாதிரி. அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, வீட்டு சூழல் நல்ல சூழலாக அமைய வேண்டுமாக இருந்தால் கணவன் மனைவியுடைய அந்த இஸ்லாமிய அந்த வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. வாப்பா உம்மாட்ட மார்க்கம் வந்து விட்டால் ஒட்டோவாக பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் வந்துடும். இன்றைக்கு சமூகத்துல பிள்ளைகள் கெட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணம் நாங்க சொல்லலாம், பாடசாலை சரியில்லை, போகக்கூடிய இடம் சரியில்லை, பழகக்கூடிய கூட்டாளிமாறு சரியில்லை நாங்க சொல்லலாம். அது 2வது பகுதி. மிக முக்கியமாக இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் கெட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணம், வீட்டில உம்மா வாப்பா முன்மாதிரியாக இல்லை. சில நேரம் உம்மா வாப்பா அடிச்சு கொள்வாங்க, சின்ன விஷயத்துக்கும் சில்லற விஷயத்துக்கும் முரண்பட்டுக் கொள்வார்கள், தேவையில்லாம பேசிக் கொள்வார்கள், பேசாம இருப்பார்கள். இதை பார்த்து பிள்ளைகள் கெட்ட குணத்தோடு பழகுவார்கள். இதை பார்த்து பிள்ளைகள் பாப்பாட்ட கெட்ட குணம் இருந்தால், உம்மாட்ட கெட்ட குணம் இருந்தால், அந்த குணங்கள் ஒட்டோவாக பிள்ளைகிட்ட வரும். ஆகவே எங்கட பிள்ளைகளை நல்ல பிள்ளையாக நாங்க வளர்க்க வேண்டுமா இருந்தால், சாலிகான பிள்ளைகளாக நாங்க வளர்க்க வேண்டுமா இருந்தால், அடிப்படையான இடம் நம்முடைய வீட்டு சூழல் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக கணவன் மனைவிடத்துல மார்க்கம் வர வேண்டும். மார்க்கம் என்றால் நான் நேரத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற தொழுகிற மட்டும்தான் மார்க்கம் என்று, அது மட்டும் மார்க்கம் அல்ல. கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பது, கணவன் மனைவி அந்த தேவைகளை அவங்க பகிர்ந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டோட வாழ்வது, பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை காட்டுவது, இதெல்லாம் மார்க்கத்தின் மிக முக்கியமான பகுதி என்பதை நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வீட்டு சூழல் நல்ல சூழலாக அமையமாக இருந்தால் கணவனிடத்துல, மனைவிடத்துல, பிள்ளைகளிடத்துல அந்த மார்க்கம் வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. 2வதாக சூழல் என்று வருகின்ற பொழுது கட்டாயமாக ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு பகுதிதான் வெளிச்சூழல். வீட்டு சூழல் எந்த அளவுக்கு நல்ல சூழலாக இருக்க வேண்டுமோ அதே போன்று வெளிச்சூழல் என்பதும் மிக முக்கியமாக தாக்கம் செலுத்துவதை பார்க்கின்றோம்.
வெளிச்சூழல் என்று வருகின்ற பொழுது நிறைய இடங்களை சொல்லலாம். ஒன்று, பாடசாலை சூழல். இன்றைக்கு பிள்ளைகள் எந்த அளவுக்கு வீட்டில் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு வெளியிலும் நல்லவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் வெளிச்சூழல் என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நிறைய வாப்பமாறு, நிறைய உம்மமாறு, சாலிகான குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இருப்பாங்க, நல்லவர்களாக இருப்பாங்க, பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள நல்லவர்கள் போல இருப்பாங்க. ஆனால் வெளிச்சூழல் கெட்டுவிட்டால் பிள்ளைகள் பழகக்கூடிய பாடசாலை சூழலாக இருக்கலாம், நண்பர்கள் சூழலாக இருக்கலாம், இது கெட்டுவிட்டால் பிள்ளை எவ்வளவுதான் புத்திமதி சொல்லி வீட்டில் வளர்த்தாலும் புள்ள திருந்த போவது கிடையாது. ஆகவே எப்படி எந்த அளவுக்கு இஸ்லாம் வீட்டு சூழல் நல்லா இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றதோ அதே போலதான் வெளிச்சூழல் என்பதும் நல்லா இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நிறைய அவதானிக்க சொல்கின்றது. பாடசாலை என்று வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு சில ஊர்கள்ல பாடசாலைகள் பெண்களுக்கு வேறாக ஆண்களுக்கு வேறாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊர்ல எப்படியோ தெரியாது. அப்படி கலவனாக இருக்குமாக இருந்தால் ஆண்களும் பெண்களும் ஒரு பாடசாலையில் தான் படிப்பார்களாக இருந்தால் பருவ வயதை அடைந்து விட்டால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கிரேட் 6 சொல்வோம், பருவ வயதை அவர்கள் அடைந்து விட்டால், அந்த தரத்தை அவர்கள் அடைந்து விட்டால் பாடசாலை மட்டத்தில் அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலையின் எஸ்டிசி, பாடசாலையின் பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை பிரிக்க வேண்டும், வகுப்பு ரீதியாக பிரிக்க வேண்டும். இன்றைக்கு கவலையான விஷயம், ஆணும் பெண்ணும் இஸ்லாம் ஹராமாக்கிய காதல் தொடர்பில் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான காரணம் பாடசாலை சூழல். பாடசாலை சூழலில் மிக முக்கியமான காரணம் 2 தரப்பாரையும் ஒரு வகுப்புக்குள்ளே படித்து வைப்பது. 24 மணித்தியாலமும் அல்லது பாடசாலை நேரங்களிலே அதிபர் வந்து நோட்டமிட்டுக் கொண்டிருக்க மாட்டார், ஆசிரியர்கள் நோட்டமிட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஃப்ரீயான பாடம் இருக்கும், பாடம் இல்லாத நேரம் இருக்கும். இதனால ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கின்ற பொழுது மூன்றாவதாக யார் வருகின்றான்? ஷைத்தான் வருகின்றான். ஆகவே நாங்க எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள நல்ல பிள்ளையாக பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை விட கூடுதலாக பாடசாலையில என்னுடைய பிள்ளை நல்ல சூழலை வாழ வேண்டும் என்று பாடசாலையோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். ஆகவே பாடசாலை சூழல் என்பதை மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் வெளிச்சூழல் வந்துவிட்டால் நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி நண்பர்கள் பகுதி. நண்பர்கள் என்றால் பாடசாலையில படிக்கக்கூடிய நண்பர்கள் என்பது ஒரு பகுதி. இன்னொரு நண்பர்கள் பகுதிக்கு திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், சின்னத்திலிருந்து பழகியவர்கள் திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் நண்பர்களாக இருப்பார்கள். இந்த நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாங்கள் நல்லவர்கள், இந்த நண்பர்கள் கெட்டவர்களாக இருந்தால் நாங்கள் நினைச்சுக்கொள்ளணும் எங்களுக்கு அல்லாஹ் பாய்ந்து வாழலாம் என்ற ஒரு நேரத்தில் சைத்தான் வந்து எங்களை என்ன செய்வான்? வழிதவற செய்து விடுவான். இன்றைக்கு கவலையான விஷயம், சமூகத்தில திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் கொஞ்சம் பேருக்கு விபச்சாரத்தை விட முடியாது. திருமணம் முடிச்சு வீட்டில் ஹலாலான அழகான மனைவி இருந்தும் விபச்சாரத்தை விட முடியாது. கலவல போய் வெளியூருக்கு போய் விபச்சாரம் என்ற அந்த கொடிய நோயோடு வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் சமூகத்தில் இருக்கலாம். திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் சில பேருக்கு மதுபானத்தை விட முடியாது. திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் சில பேருக்கு புகைத்தல் என்பது கூடாது, அது ஹராம், வீட்டுக்குள்ள புகைத்தால் எனக்கும் கேடு, என்னுடைய பிள்ளைக்கும் குடும்பத்துக்கும் கேடு என்று தெரிந்திருந்தாலும் இப்படி சமூக சீர்கேடுகள் நிறைய காணப்படுகின்றன. இந்த சமூக சீர்கேடுகளை நாங்கள் தனியோ பகிரங்கமாக செய்கின்றோம் என்றால் இதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? நாங்க பழகக்கூடிய எங்களுடைய கூட்டாளிமாறு, எங்கட பேக்ரவுண்ட், நாங்க யார் யாரோட எல்லாம் கூட்டாளித்தனம் வச்சுக்கிறோம் அவர்கள் கெட்டவர்களாக இருப்பார்களா இருந்தால், சமூகத்தில் பாவமான செயலில் ஈடுபடுவார்களாக இருந்தால் நாங்களும் அதை எங்களுக்கு அறியாம முள்ள செய்யத்துக்கு ஆரம்பிப்போம். இதான் சைத்தான சூழ்ச்சி. அன்புக்கு நீ இஸ்லாமியர்களே, என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் பெரிய பணக்காரன், என்னுடைய பிசினஸ் பார்ட்னரால நான் நிறைய சம்பாதிக்கின்றேன் என்று நாங்க பெருமை பேசுறதை விட எங்க பிசினஸ் பார்ட்னர்ல எங்க கூட்டாளியில சின்ன வயசுல இருந்து 1ஆம் தரத்திலிருந்து படித்து வந்த கூட்டாளியிட்ட எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்கின்றது என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். அவன்கிட்ட மார்க்கம் இல்லை என்றிருந்தால், பாவமான காரியங்கள் அவர் செய்வாராக இருந்தால் எங்கள்கிட்ட மார்க்கம் நிற்குதா இல்லையா? எங்களுக்கு அல்லாஹ் பத்திய பயம் நிற்குதா இல்லையா? எங்களுக்கு தாவா செய்யலாம், எங்களுக்கு அவருக்கு மார்க்கத்தை சொல்லலாம். ஆனா அதை செய்யறதுக்கு நாங்க ரெடி இல்லை. பிசினஸ் பார்ட்னரோட ஹராத்த பிசினஸ் பார்ட்னர் செய்கின்ற பொழுது அதை தடுப்பதற்கு நாங்க ரெடி இல்லை. ஏன்? வியாபாரத்துல பிரச்சனை வந்துடும், ப்ராஃபிட்ல பிரச்சனை வந்துடும், பொருளாதாரத்துல பிரச்சனை வந்துடும். அதை செய்வதற்கு நாங்க ரெடி இல்லை. ஹராம் என்றால் யாராக இருந்தாலும் ஹராத்தை சொல்லக்கூடிய வழி இஸ்லாம் சொல்லி தருகிறது. கையால தடுக்க முடியுமா இருந்தால் கையால தடுக்க வேண்டும், வாயால் தடுக்க முடியுமா இருந்தால் வாயால் தடுக்க வேண்டும். 3வது கட்டம் ரெண்டும் சேர்த்து, ரெண்டையும் சொல்லி கேட்கவில்லை என்றால் அந்த ஹராத்தை விட்டும் நாங்கள் தூரமாக வேண்டும். இதான் இஸ்லாம் சொல்லித்தர அடிப்படை. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இன்றைக்கு பிள்ளைகள விஷயத்துல மட்டும் நல்ல பிள்ளைகளோட சேரும் நாங்க பார்க்கிறோம்.
பாடசாலையில சரி, விளையாட்டு மைதானத்துல சரி, அல்லது கிளாஸ்ல சரி, ஏண்ட புள்ள நல்ல கூட்டாளிமாரோட சேரணும், படிச்சவனோட சேரணும், மார்க்க உள்ளவனோட சேரணும் என்று நாங்க யோசிக்கிறோம். நாங்க யோசிக்காத பகுதி ஏண்ட கூட்டாளி எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கின்றான், ஏண்ட கூட்டாளி மூலமாக நான் எந்த அளவுக்கு சுவர்க்கத்தை சம்பாதிக்கின்றேன், அல்லது ஏண்ட கூட்டாளி மூலமாக நான் எந்த அளவுக்கு நரகத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ஆகவே பெரிய மட்டத்திலிருந்து வர வேண்டிய மிக முக்கியமான பகுதி. ஆகவே எங்களுடைய வெளிச்சூழலில் நம்முடைய கூட்டாளிமார் என்பதை, நம்முடைய நண்பர்கள், நாங்கள் பழகக்கூடிய ஆட்கள் என்பது மிக முக்கியமான பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்களே, ஆகவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே வல்ல ரஹ்மான் நாங்கள் வாழக்கூடிய சூழல் எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், எங்களுடைய வீட்டு சூழலாக இருக்கலாம், எங்களுடைய வெளிச்சூழலாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பாடசாலை சூழலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நல்லவர்களோடு பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தர வேண்டும். 5 நேரம் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்கு அழைச்சு வரக்கூடிய கூட்டாளிமாரோட நாங்கள் சேர வேண்டும். ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டு வா படத்துக்கு போவோம் என்று அழைச்சு போகக்கூடிய கூட்டாளிகள் இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த உலகத்துல எங்களுக்கு தேவையே இல்லை. மதுபானத்தை தரக்கூடிய, போதவஸ்தை தரக்கூடிய, சமூகத்தில அந்த சீரழிந்த ஹராத்தை தரக்கூடிய அல்லது ஆர்வமூட்டக்கூடிய கூட்டாளிமார்கள் நமக்கு தேவையே இல்லை. ஒரு விஷயத்தை செய்யலாம், அப்படியானவர்கள் நம்ம இடத்துல இருக்குமா இருந்தால் அவர்களுக்கு தாவா செய்யுங்க, மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் இன்றைக்கு சமூகத்தில் தொழாமல் இருக்கின்றார்கள், தொழுகையை பற்றி கணக்கில்லாமல் இருக்கின்றார்கள். இப்படியானவர்கள் நம்முடைய கூட்டாளிமார்களாக இருப்பார்களா இருந்தால் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள். பணம் வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், பிரச்சனை இல்லை. கூட்டாளித்தனம் வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், பிரச்சனை இல்லை. மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள். மார்க்கத்தோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் கூட்டாளிமார் மூலமாக, உறவுகள் மூலமாக, அந்த சூழல் மூலமாக நமக்கு சந்தோஷத்தை தருவான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கின்றான்? அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே இன்டிமேட் ஃப்ரெண்ட் அல்லது உயிர் நண்பன், இப்படி எல்லாம் நாங்க வாழ்ந்திப்போம், இப்படி எல்லாம் நாங்க பிரியாம நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்திப்போம். திருமணத்துக்கு முன்னுக்கும் நாங்க கூட்டாளி தான், திருமணத்துக்கு பிறகும் நாங்க கூட்டாளி மாறுதான் என்று நாங்க வாழ்ந்திப்போம். நாளை மறுமையில ஒவ்வொருவருக்கும் எதிரி என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். இன்றைக்கு நாங்க கூட்டாளியாக இருக்கின்றோம், நாளை மறுமையிலே ஒவ்வொருவருக்கு எதிரி என்று சொன்னார்கள். இல்லல் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்தவர்களை தவிர. ஆகவே எங்களோட பிசினஸ் பார்ட்னர், எங்களோட அசலோடு, அதாவது எங்களோட படிச்ச கூட்டாளி மாதிரி, பிள்ளைல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கூட்டாளி மாதிரி யாராக இருந்தாலும் வித்தியாசம் கிடையாது. சின்ன பிள்ளையாக இருந்தாலும், விளப்பம் இல்லாத சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களோட கூட்டாளிமார் சேரக்கூடியவர்கள் யார் என்பதை நாங்கள் கட்டாயமாக கவனிக்க வேண்டும். பேசுகின்ற பேச்சு நல்ல பேச்சாக பேசுகின்றதா, அப்ப கூட்டாளி ஓகே. அல்லது பாடசாலைக்கு போய் பேசுகின்ற பேச்சு தேவையில்லாத பேச்சு அல்லது தூசண வார்த்தைகளை என்னோட புள்ள பழகிட்டு வருதா, அப்ப நாங்க செக் பண்ணணும் இந்த புள்ள யாரோட படிக்கிற, யாரோட பழகிறன்னு சொல்லி. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்விடலே நாங்க இந்த உலகத்தில எங்களோட சேரக்கூடியவர்களை நல்லவர்களாக நாங்க ஆக்கி கொண்டால், தக்குவா உள்ளவர்களாக நாங்க ஆக்கி கொண்டால், அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஞாபகம் ஊட்டக்கூடிய, நாங்க பாவம் செஞ்சாலும் எங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு கூட்டாளியை நாங்க உருவாக்கி கொண்டால் உலகத்திலும் நாங்க வெற்றி, நாளை மறுமையிலும் நாங்க வெற்றி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரஹ்மான் நல்ல சூழலை உருவாக்கி நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஆசைக்கும் எங்களோட குடும்பம் நல்ல குடும்பமாக வாழணும், எங்களோட வீட்டு சூழல் நல்ல சூழலாக இஸ்லாமிய சூழலாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஆசை. அந்த இஸ்லாமிய சூழலை உருவாக்குவது கஷ்டமான வேலை இல்லை. இன்னைக்கு நாங்கள் நினைச்சு கொள்கிறோம், புள்ளைய சாலிகான புள்ளையா உருவாக்குவது எவ்வளவு கஷ்டமான விஷயம் நாங்கள் யோசிச்சு கொள்கிறோம். அதை பத்தி நாங்க பெருசாக யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய வழிகாட்டுல பார்க்கின்ற பொழுது வெரி சிம்பிளாக லேசான முறையில எங்களோட குடும்பத்தை, எங்களோட பிள்ளைகளை, எங்களோட மனைவி எல்லாம் இஸ்லாமிய சூழலாக, அல்லாஹ்வை பயந்த சூழலாக, சைத்தானை விட்டும் தூரமான சூழலாக நமக்கு உருவாக்கி கொள்ள முடியும். நமக்கு தெரிந்த துவா, யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டு வீட்டில் நுழைகின்றார்களோ அவர்கள் வீட்டில் வருகின்ற பொழுது சலாம் சொல்லிக்கொண்டு பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வஅலா ரப்பினா தவக்கல்னா என்று ஓதிக்கொண்டு வந்தால் எங்களோட வந்த ஷைத்தான் ஊட்ட விட்டும் உள்ளுக்கு வரமாட்டான், வெளியே வைத்துருவான். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, இன்றைக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனையா, கணவன் மனைவி பிரச்சனையா, வீட்டுக்குள்ள மார்க்கம் இல்லையா, அல்லாஹ் பத்திய ஞாபகமூட்டல் இல்லையா, இதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு? வீட்டுக்குள்ள யார் இருக்கிறான்?
ஷைத்தான் இருக்கின்றான். அந்த ஷைத்தானை நாங்க வெளிக்கு போட்டுட்டால் வீட்டுக்குள்ள நிம்மதியான வாழ்க்கை, அல்லாஹ்வை ஞாபகமூட்டுகின்ற இஸ்லாமிய சூழலை நமக்கு நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும். அதுல மிக முக்கியமான வழிகாட்டல் தான் நாங்க வெளிக்கு வந்துட்டு உள்ளுக்கு நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லிக் கொண்டு நுழைய வேண்டும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். சின்னத்தில பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே ஹசரத் சொல்லி தரக்கூடிய விஷயம். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் இந்த சுண்ணாவை செய்கிறோம்? இதான் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு ஜும்மா தொழுது முடிச்சு விட்டு நாங்க வீட்டுக்கு போகின்ற பொழுது சத்தம் போட்டு, சில நேரம் மனைவி சமையலர் இருப்பா, தூரத்துல இருப்பா, சத்தம் போட்டு சலாம் சொல்லணும். வெக்கப்பட தேவையில்லை. பள்ளிக்கு வருகின்ற பொழுது சலாம் சொல்லிக் கொண்டு வரணும். ஆனா நாங்க வெக்கப்படுகின்றோம். சத்தம் போட்டு சலாமினால் என்ன நினைப்பாங்கன்னு நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளி விடுங்களே, வீட்டுக்கு போகின்ற பொழுது நாங்க சத்தம் போட்டு கொண்டு சலாம் சொல்லி போறதுல எங்களுக்கு என்ன வெக்கம் இருக்குது? மனைவிக்கு சலாம் சொல்றதுல என்ன வெக்கம் இருக்குது? சேர்ந்து வந்த ஷைத்தானை விரட்டுறதுக்கு நாங்க ஏன் போராடுவது கிடையாது? ஏன் அந்த முயற்சி நாங்க எடுப்பது கிடையாது? ஆகவே ஜும்மா முடிச்சுட்டு போற நேரத்துல வீட்டை தட்டி, வீட்டை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சத்தம் போட்டு நாங்க ஓதி வீட்டுல நுழைகின்ற துவா ஓதிக்கொண்டு போகின்ற பொழுது யார் வரமாட்டான்? ஷைத்தான் வரமாட்டான். மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது, வீட்டிலிருந்து ஷைத்தானை விரட்டி வீட்டு சூழல் நல்ல சூழலா உருவாக வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் காட்டித் தருகின்ற மிக முக்கியமான வழிமுறைதான் சூரத்துல் பக்ராவை ஓதுவது. சூரத்துல் பக்ரா என்பது பெரிய ஒரு சூரா, ஒரு நாளைக்கு ஓதி முடிக்க முடியாது என்று நிறைய பேர் இன்றைக்கு சூரத்துல் பக்ரா ஓதுவது கிடையாது. குர்ஆனோட எந்த சம்பந்தமும் கிடையாது. நோம்புக்கு வந்தா மட்டும் நாங்க குர்ஆனை பற்றி ஓதுற, நோம்பு முடிச்சா குர்ஆனை பற்றி நாங்க சம்பந்தப்படுவதும் இல்லை. குர்ஆனை பற்றி நாங்க எந்த அக்கறையும் காட்டுவது கிடையாது. நாங்க ஒவ்வொரு நாளும் முடியுமான அளவு ஒரு பக்கமா, 2 பக்கமா, 3 பக்கமா நாங்க என்ன செய்யறது? சூரத்துல் பக்ரா டெய்லி ஓதக்கூடிய பழக்கம் வைக்கணும். நாங்க ஓதுறது, பிள்ளைகளுக்கு ஓத வைக்கிறது, மனைவிக்கு ஓத சொல்றது, இப்படி சூரத்துல் பக்ரா வீட்டில் ஓதப்படுகின்ற பொழுது யார் ஓடுகின்றான்? ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான். ஷைத்தான் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றான். எல்லாம் ரசூல் சொல்றாங்க, ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டு ஓடுகின்றான். ஆகவே இப்படியான சந்தர்ப்ப துவாக்கள், இப்படியான குர்ஆன் வசனங்கள் வீட்டு சூழலை நல்ல சூழல் உருவாக்குவதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை. பாத்ரூம் போகின்ற பொழுது, டாய்லெட்டுக்கு போற டைமுக்கு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபஸி வல் ஹபாயிஸ் அர்த்தத்தை பற்றி பாருங்க. ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய மிக முக்கியமான துவா. இங்க எத்தனை பேர் ஓதுற சின்ன சின்ன துவாக்கள், சின்ன சின்ன காரியங்கள் லேசாக செய்யலாம். இதை நாங்க செய்யாம விட்டுட்டு இன்றைக்கு வீட்டுல பிரச்சனை வருகின்ற பொழுது செலவழிச்சு கொண்டு கவுன்சிலிங் செய்கின்றோம். கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இப்படியான அடிப்படையான விஷயங்களை நாங்க செஞ்சு நாங்கள் அதற்காக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். நிறைய விஷயம் இருக்குது, நேரம் போதாது. அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்களை, நம்முடைய வீட்டு சூழலை நல்ல சூழலை உருவாக்குவதற்கு இஸ்லாம் நிறைய சின்ன சின்ன வழிமுறைகள், குர்ஆன் வசனங்கள், ஔராதுகள், சந்தர்ப்ப துவாக்களை சொல்லித் தருது. அதை பாடமாக்குவோம், அதை ஓதுவோம், நம்முடைய வீட்டு சூழலை நல்ல சூழலாக உருவாக்குவோம். நாங்க நல்லவர்களோட பழகுவோம். எங்களை பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளாக நாங்கள் உருவாக்க வேண்டுமா என்றால் நல்லவர்களோட யாரு பழகின்றார் என்று நாங்கள் யோசிப்போம், நாங்கள் பார்ப்போம். வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் வல்ல ரஹ்மான் நல்லவர்களோட பழகக்கூடிய பாக்கியத்தையும், நாங்க ஒரு தவறு செஞ்சிட்டால் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடியவர்களோட பழகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகீமிஸ் ஸலாம்.